தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேசுறேன் திருநா சார், நான் உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி பாண்டியன் சார்ட்ட போயிட்டேன். பாண்டியன் சார், இதுல எல்லா விஷயத்திலும் அதிமுக முன்னணியில இருக்கு இல்லையா? வேட்பாளர்களினுடைய பட்டியல்களை கூட்டணி கட்சிகள் யார் யாருன்றதை விளக்கிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இன்னமும் மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் வைக்கணும்னா கிரவுண்ட் இஸ் ரெடின்ற ஸ்டேஜுக்குள்ள அதிமுக வந்துருச்சுன்றப்போ இன்னமும் நாம கூட்டணி கட்சிக்கு எந்த தொகுதின்றதை உறுதிப்படுத்தல, யார் யார் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கன்றதை நம்ம பேச முடியல. தனியரசு மாதிரியான அதிமுகவுடைய ஆதரவாளர்களாக இருந்த அவர்களுடைய இடத்தை நம்ம பறிச்சிருக்கிறோம். மானிமாவுக்கு இடம் கொடுக்கலன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமா அதிருப்தி உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா? இவ்வளவு நெருக்கடிக்குள்ளதான் இன்னைக்கு திமுக இருக்குதா? இல்லை, அவருடைய எடப்பாடியோட புத்திசாலித்தனத்தை சார் சொன்னார், நந்தகுமார் சார். அதை நானும் வழிமொழிகிறேன். அதில் எனக்கு எந்த இதுவும் கஷ்டமும் கிடையாது. நேற்று திங்கக்கிழமை 23 இந்த மாதிரி வேகமாக எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே நாளில் முடித்து அன்றைக்கி சாயந்தரமே பிரச்சாரத்தையும் பண்ணுறதையும் நான் கிட்டத்தட்ட இது ஒரு ஜெயலலிதா பாணின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அதுவும் கரெக்டு. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் இங்கே இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் நினைக்கிறீங்க 2 திராவிட கட்சி, ஆனால் ஒரு திராவிட கட்சி தான் இருக்கணுன்றதை உறுதிப்படுத்துகிறாரா இபிஎஸ்? இல்லை, அதுதான் சொல்ல வரப்ப. இப்போ அன்றைக்கி 23 நடந்ததை வச்சு தான் இப்போ நீங்கள் இது மாதிரி முன்னிலையில் போயிட்டார். இவரை சமாளிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறீங்க. முதல்வர் ஸ்டாலின் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பாரிவேந்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ தன்னுடைய சின்னம் மைக் சின்னன்னு சொல்கிறாரு. அது எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன அவருடைய முக்கியமானதுன்னா 3 மணிக்கு எல்லாரும் இது அண்ணா திமுக அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டாங்க, எம்ஜிஆர் மாளிகைக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னது முதல் அதான். இப்போ நம்ம பல காலமாக நம்ம டிபேட்லேயும் சரி மற்ற விஷயத்துலையும் டெல்லிக்கு போகாதீங்க, உங்கள் சுயமரியாதை இழக்காதீங்க சார். இந்த ப்ரொஜெக்ஷன் தான் சார் தப்புன்றாங்க. டெல்லிக்கு போயிருக்கிறார் சார், ஆனால் 27 இடம் தானே கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லை, அதுதான் சொல்ல வர்றேன். 27 இடம் இருக்கு. அதுலேயும் நான் சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை. அவர் புத்திசாலித்தனத்தை நான் இன்றைக்கும் மறுக்கலை, திருப்பியும் மறுக்க மாட்டேன். 4ஆம் தேதி காலையில் ரிசல்ட் வரும்போது நான் அவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டிட்டு தான் நான் ரிசல்ட்டை பற்றி பேசுவேன். அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாரிவேந்தர் அறிவிக்கிறாரு 3 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்போ சொல்லிட்டாரு எங்களுக்கு ஐஜேகேக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அறிவிக்கலை 3 மணிக்கு அவரை. ஏன் சார் அறிவிக்கணும்? அதிமுகவுடைய வாக்கு வங்கி எங்க இருக்குது? ஐஜேகேவோட வாக்கு வங்கி வாக்கு வங்கி இல்லை சார், கூட்டணி சார். கூட்டணியில் இப்போ இவங்க இருக்கிறாங்களா இல்லையா சார்? இருக்காங்க சார். அதனால என்ன நீங்க இல்லை, மிச்சம் 3 பேருக்கு தான் அறிவிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் அறிவிக்கலைன்னா அந்த எந்த சின்னத்தில் எல்லா தாமரையில் நிற்கிறாங்களாங்கிற பிரச்சனை தான் இருக்கு. இப்போ பிரச்சனை இருக்கு இல்லைங்க சார்? ஏன் சார் இன்னமும் மதிமுகவுக்கான தொகுதி எதுன்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியல? இதை மட்டும் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க. இல்ல, அதுதான் கேக்குறேன். நீங்க ஐஜேகேவோட விஷயத்தை சொல்றீங்கல்ல, இல்ல ஏன் விசிகாவுடைய தொகுதி இதுன்னு சொல்ல முடியல? ஏன் மதிமுகவுடைய தொகுதி இதுன்னு சொல்ல முடியல? காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி இதுன்னு ஏன் சொல்ல முடியல? அப்ப நெருக்கடி உள்ள இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? இருக்கிறதாவே வச்சுக்கோ, தப்பு இல்ல. எல்லாமே நாளைக்கும் சனிக்கிழமையும் முடிஞ்சு அவர் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை 1ஆம் தேதி 2ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு பயணம் போட்டார். அதனால இவர் முன்னாடி போயிட்டாரு, நம்ம ஒத்துக்கிறோம். அதுல எதுவுமே மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. போயிட்டு இருக்கிறாருங்க சார். பட்டியல் வெளியாயிடுச்சு, கூட்டணியினுடைய தொகுதி என்ன உறுதியாகலையே. ஆயிடு சார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாரிவேந்தர் சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஜான் பாண்டியனும் அதே மாதிரி அவரும் அறிவிக்கிறார் தான் தொகுதியை. சார் நீங்க வெதர் ரைட் ஆர் ராங் சார்? இல்ல சார், they have announced. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல சார், அனௌன்ஸ் பண்ணாதவங்கள பத்தி தானே சார் நீங்க பேசுறீங்க. நான் சொல்ற கவனிங்க. நீங்க ஜான் பாண்டியன் அவருக்கு ராஜபாளையம்னு சொல்றாரு. 3 மணிக்கு சொல்ல வேண்டியதா சார்? அவங்க சொல்லிட்டாங்க சார், ஏற்கனவே பேசிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே சொல்றாரு. அது தப்பு இல்ல, கரெக்ட்டா? அப்படி வெச்சுக்கோ, அது தப்பு இல்ல சார். அதனால என்ன சார் தப்பு? அதனால என்ன சார் அதிமுக கூட்டணிக்குள்ள மைனஸா மாறுது? மைனஸாவே நம்ம சார் அறிவிக்க வேண்டியது எல்லாமே எடப்பாடின்னு சொன்னா அவர் தானே அறிவிக்கணும் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல, இன்னொன்னு சொல்லிட்டு உங்க இதுக்கு வர்றேன். மயிலாப்பூர்ல இப்ப பிஜேபிக்கு இன்னைய வரை கேண்டிடேட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா மயிலாப்பூர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு. அங்கதான் தமிழிசை மேம் என்ன சொல்லிட்டாங்க? நான் வேட்பாளராக இருந்தேன், அந்த அடிப்படையில் மயிலாப்பூர் போறேன். நான் என்ன கேட்கிறேன் சார், இது எல்லாமே நீங்க சொல்லுங்க சார். பாரிவேந்தர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அல்லது ஜான் பாண்டியன் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாரு, அல்லது தமிழிசை பிரச்சாரத்துக்கு போறேன், இது எல்லாமே விட்டுருங்க சார். ஜீரோ சார், நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். நான் கேட்கிறது என்னன்னா, இந்த அதிருப்தி எல்லாம் அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி இருக்குதா இல்லையா? அது மட்டும் தான் எனக்கு. இல்லவே இல்லை சார். இப்ப கேளுங்க சார், என்னென்ன இல்லைன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு மதிமுகவுக்கு இன்னைக்கு 4 இது அறிவிச்சிட்டாங்க எந்த இடம்ன்றத.
காலையில் அறிவிச்சாச்சு. அதனால் அடுத்தடுத்தது நைட்டு பாதி, நாளைக்கு கொஞ்சம் வருது, நாளையோட முடிஞ்சிடும் பெரும்பாலும். அதுக்கப்புறம் அநேகமாக சனிக்கிழமை திமுகவோட அவ்வளோ வேட்பாளருடைய இதுவும் லிஸ்ட்டு ஒன்றா வந்துடும். அதனால் அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. திரும்பவும் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா நினைச்சு பாருங்க. இல்லை, நல்லா நினைச்சு பாருங்க. வெறும் 30 நாட்கள் தான் சார் இருக்குது. இந்த 30 நாட்களுக்குள்ள ஏறக்குறைய அதிமுகவோட பொதுச் செயலாளர் 190க்கு மேல பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. கம்பேர் பண்ணி பாருங்களேன். 190 முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு? அடுத்த 30 நாட்களுக்கு ஏறக்குறைய போயிடுச்சு. இன்னும் ஒரு 25-26 நாட்கள் தான் இருக்கும். இந்த 26 நாட்களுக்குள்ள நீங்க வந்து வேட்பாளர்களை அறிவிக்கணும், கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியை பிரித்து கொடுக்கணும், அவங்க போய் மக்கள்கிட்ட ஒர்க் பண்ணணும், அது ஜெல் ஆகும். லாங் ப்ராசஸ் இல்லையா சார்? இந்த ப்ராசஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாரு? எல்லாமே இப்போ 2 நாள் முன்னாடி போகிறதா நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி 2 நாள் தான் மேட்ரு. நீங்கள் திங்கக்கிழமை அவர் கிளம்பிடுறாரு. அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த தொகுதி விஷயம் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் வரிசையாக கேளுங்க, கமலை கேளுங்க, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கட்டது நீங்கள் நேரத்தே நல்லா விவாதிச்சிங்க. அதில் விட்டு போனதை மட்டும் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது சார். தேமுதிகங்கிறது வந்து அதாவது 50,000 பூத்து கமிட்டி அமைச்ச ஒரு கட்சி. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. இதுக்கு அடுத்தது அமமுக அதிகமான பூத் கமிட்டி வச்சுருக்கிறதுனால தான் அவங்க 11 சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க. அங்கே கொடுக்கறதுக்கு 11 சீட்டு காரணம் பூத் கமிட்டி இருக்குது. அதே மாதிரி இவருக்கு தேமுதிகவுக்கு 50,000 இப்போ இதுக்கு பூத்துக்கு கமிட்டி வச்சு அவங்க வந்து அஃபிஷியலாக 2 ஏக்கம். நான் சொல்கிறது வந்து அமமுகவும் இதுவும் வந்து அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நான் இந்த பாயிண்ட்டுக்கு முடிச்சிடறேன். நீங்கள் வந்து யாருக்கு எந்த தொகுதி கொடுக்கணுன்றது அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனை. அதுக்குள்ளே நாங்கள் வரல. ஆனால் ஏறக்குறைய 2019 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 2019 இருந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல், எவ்வளவு இடைத்தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு எம்பி சீட்டு கிடையாது, அதிக எண்ணிக்கைலாம் டபுள் டிஜிட் சீட் கிடையாது. தேமுதிக கொடுத்துருக்கிறீங்க. இடதுசாரிகளுக்கு 5ல் சுருக்கிட்டு தேமுதிகவுக்கு 10ல் வச்சிங்கன்னா இடதுசாரிகளும் தேமுதிக ஒன்றா ஜெல் ஆவாங்களா சார்? சார் ஆவாங்க. ஒரே ஒரு இதை சொல்லிடுறேன். 4ஆம் தேதி 10:30 மணிக்கு இந்த ரிசல்ட் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ரொம்ப சரியாக செஞ்சுருக்காருன்னு பாராட்டக்கூடிய எல்லாரும் பாராட்டுவாங்க மொத்த ரிசல்ட் பார்த்த பிறகு. இப்போ வர வந்து நீங்கள் சொல்கிற சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக எல்லாமே வேதனை, இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டுங்க சொல்லலாம், துயரம் எல்லாம் இருக்காங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் விளக்கிடுங்களேன். திமுக கூட்டணியில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அதாவது தேமுதிக வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தேமுதிகவை ஒரு மதச்சார்பற்ற கட்சியா ஏத்துக்குவாங்களா, அங்கீகரிப்பாங்களா? அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார். அப்புறம் எப்படி சார்? அவசரப்படாதீங்க சார். தேர்தலுங்கிறது நம்ம நந்தகுமார் சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, வெற்றி தான் குறிக்கோள்னு. இப்போ 24க்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்திருக்காரு, தேமுதிக உள்ளே வந்திருக்கு. இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? அங்கே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. 24ல் தான் வந்து தேமுதிக வந்து அதிமுக இருந்துச்சு. ஓபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓபிஎஸ் தான் 21லேயும் இருந்தார், 19லேயும் இருந்தார், 24ல் தான் அவர் வந்து பிஜேபி பக்கம் போகிறார். அப்போ அதை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ ஏடிஎம்கில் இருந்தது, இங்கே வந்திருக்கு. அப்போ அதில் தான் சார் ஒரு முக்கியமான இன்னொன்று சொல்லிடுறேன். அங்கே தான் சார் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. தேமுதிகவை எந்த கட்சிகளுமே கூட்டணிக்கு அழைக்காத ஒரு கட்சியை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு 10 இடத்தை லாஸ் பண்ண போறீங்கன்னு நந்தகுமார் அப்படி சொல்றாருல. ஓபிஎஸ் தொண்டர்களே இல்லைங்க சார், அவர் கூட வேலை செய்யற ஆட்களே இல்லைங்க சார். மனோஜ் பாண்டியன்ல இருந்து எல்லாரும் முன்னாடியே வந்துட்டாங்க சார். அவர் பின்னாடி தான் வந்தாரு. இதே அரங்குல தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி நான் 4 மாதத்துக்கு முந்தி முதல்ல பேசியிருக்கேன். அதே மாதிரி ஓபிஎஸ் வரணும்னு நான் பேசியிருக்கேன். இங்கே இப்போ வந்து சக்ஸஸ் ஒன்று நான் பேசி வராது. ராமதாஸ் மட்டும் தான் அந்த பக்கம் இருக்கார். நான் பேசி அதுவும் வந்து விசிகாவோட அந்த கண்டிஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பேசியிருக்கேன். அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இப்போ விசிகாவை வந்து உதாசீனப்படுத்துறது அல்லது குறைச்சி சீட்டு கொடுக்குறதுனாக்கா ராமதாஸ் தூக்கி உள்ளே போட்டிருப்பாரு. ஏன் ராமதாஸ் தூக்கி வைக்கல அப்படின்னாக்கா இவர் சொல்லிட்டாரு, கொள்கை இது எங்க இதில் வந்து நாங்கள் வந்து அவர் வந்தால் நாங்கள் வெளில போயிடுவோம். இல்லைங்க சார், அப்போ அவர் எவ்வளோ மறைமுகமாக கூட கிடையாது சார். வெளிப்படையாகவே அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருங்களா, திமுகவை விட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, திமுகவை விட தேர்தல் வாக்குறுதியே கொடுத்துட்டாரு, திமுகவை விட வலுவான கூட்டணியை நீங்க இந்த கூட்டணி தான் உறுதி அப்படின்றத நிலைநிறுத்திட்டாரு. எல்லாரும் கேடர்ஸ் போங்க ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இன்னமும் இந்த புள்ளிக்குள்ளேயே திமுக வரல. இல்லை சார், இல்லை சார், மைனஸ் தானே சார். மைனஸ்னே வச்சுக்கோ, தப்பு இல்லை. 2 நாளைக்கு மைனஸ்னே வச்சுக்கோ, நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே அதாவது 19ல்
எம்பி நீங்களே சொல்லிட்டீங்க இத்தனை பர்சன்ட் எத்தனை கிட்டத்தட்ட 15% வந்து ஸ்டாலின் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினவர் எல்லாரை விட. அடுத்தது 21ல் நீங்கள் சொல்ல பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு எம்எல்ஏல 45.70, அடுத்தது எம்பியில் 46.97, எப்போ 24ல். அதுக்கப்புறம் 4 பேர் வந்திருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓபிஎஸ் தேமுதிக எல்லாம் வந்திருக்காங்க. இது இவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி 71 ரெக்கார்டை முறியடிக்க போறாரு. பேசலாம். ஐயோ இல்லை 2 நிமிஷம், ஒரே நிமிஷம், சாரி ரொம்பவே இல்லை நான் ஒரே இதில் எடுத்துக்கிறேன், ஒன்று மட்டும் முடிச்சிடறேன் நான், இது முக்கியமானது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் 58 வருஷம் கிட்டத்தட்ட 67க்கு அப்புறம் வரலாற்றிலே இல்லாத விஷயத்த 2 இடத்துல அவர் வந்து தெளிவாக வச்சுருக்காரு. ஒன்று கொள்கையில், 2வது கூட்டணியில், 3வது அந்த சமூக நீதிங்கிற இதில் மத்திய அரசு ஒன்றிய அரசு எந்த தப்பு செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு அதை எதிர்த்து இருக்காரு. கவர்னர் எதிர்த்ததில் நம்பர் 1 சார். அங்கே தான் சார் ஒரு பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் கோயில்பட்டியில் யாருன்றத அதிமுக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ஆனால் கோவில்பட்டியை யாருக்கு ஒதுக்கணுன்றதுல திமுகவுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 24 ஹவர்ஸ்ல வந்துடும் சார், நீ கவலையப்படாதீங்க. பேசலாம். நன்றி பாண்டியன் சார். ரொம்ப ஒரே ஒரு வரி தான் சார். இப்போ கொடுத்துருக்க அந்த 66 சீட்டு ஜெயிச்ச ஏடிஎம்கே சீட்டில் 21ல் போரூரில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அதை வந்து பிஎம்கே கொடுத்துருக்காரு. அவினாசியில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அதை பிஜேபி கொடுத்துருக்காரு. மடத்துக்குளத்தில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அதை ஏஎம்கே அது அமமுக கொடுத்துருக்காரு. இந்த 3 சீட்டு தவிர பாக்கி 65 சீட்டில் பாக்கி 1 கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இதை பொறுத்தவரை கூட்டணி அப்படிங்கிறது வந்து மக்களை பொறுத்தவரை விரும்புகிறாங்க. அதை வந்து அதில் 2லேயுமே காமிச்சிருக்காங்க, ஒன்று 75, இன்னொன்று 44. இது வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு 19, 21, 24 எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சிச்சு. 26ல் ஸ்டாலின் வர்சஸ் ஸ்டாலின், திமுக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணிங்கிறதுல 71 அவர் ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணி ஜெயிக்க போறார். ஐயா சொன்ன கருத்தை தான் நானும் சொன்னேன். திமுக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணி தான் இப்போ பிரச்சனையே, அவங்களுக்குள்ளார அங்கே முட்டிக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். அதே ஐயா என்டார்ஸ் பண்ணிட்டார். நன்றி சார். நிகழ்ச்சி